நண்பர்களே, உங்களுக்கு தெரியுமா? இந்த உலகத்துல நடக்கிற 99% துரோகங்கள் உங்கள பிடிக்காத எதிரிகளால நடக்கிறதில்ல. உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச, நீங்க உயிரா நம்புன உங்க கூடவே இருக்கிறவங்களால தான் நடக்குது. அது ஏன்னு தெரியுமா? உங்க ரகசியங்களை நீங்களே அவங்க கிட்ட கொடுத்தது தான் காரணம். இன்னைக்கு சாணக்கியர் சொல்ற இந்த 4 விஷயங்களை மட்டும் நீங்க மறைக்க கத்துக்கிட்டா உங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது. வெல்கம் டு டைனி தமிழ் ஸ்டோரீஸ். நண்பர்களே, கொஞ்சம் கற்பனை செய்து பாருங்கள். நடுக்கடலில் பிரம்மாண்டமான ஒரு கப்பல் போய்க் கொண்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான டன் எடையுள்ள அந்த இரும்புக் கோட்டையை அலைகளால் கூட அசைக்க முடியாது. ஆனால் யாரோ ஒருவன் தெரியாமல் செய்த ஒரு சின்ன ஓட்டை, அந்த ஒரு சின்ன ஓட்டை போதும் அந்த பிரம்மாண்டமே கடலுக்கு அடியில் சமாதியாகிவிடும். உங்கள் வாழ்க்கையும் அப்படித்தான். நீங்கள் எவ்வளவு பெரிய புத்திசாலியாக இருக்கலாம், ராப்பகலாக உழைத்து கோடிக்கணக்கில் சொத்து சேர்த்து வைத்திருக்கலாம், புகழின் உச்சியில் இருக்கலாம். ஆனால் உங்கள் நாவை மட்டும் உங்களுக்கு கட்டுப்படுத்த தெரியவில்லை என்றால், நீங்கள் வாழ்நாள் முழுவதும் பார்த்து பார்த்து செதுக்கிய அந்த புகழும் கௌரவமும் ஒரே ஒரு நாளில் மண்ணோடு மண்ணாகிவிடும். உங்கள் நாக்கு உங்கள் வசத்திலிருக்கும் வரைதான் நீங்கள் இந்த வாழ்க்கையின் எஜமான். அது உங்கள் கட்டுப்பாட்டை மீறி ஒரு ரகசியத்தை வெளியே கக்கிவிட்டால், அந்த நிமிஷமே நீங்கள் அந்த ரகசியத்திற்கு அடிமையாகி விடுவீர்கள். இது ஏதோ நான் சொல்லும் வார்த்தைகள் அல்ல. 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனித மனங்களின் ஆழத்தை அளந்து பார்த்த மகா அறிஞர் ஆச்சார்யா சாணக்கியரின் எச்சரிக்கை. சுற்றியிருக்கும் மனித உறவுகளை ஒருபோதும் முழுமையாக நம்பிவிடாதீர்கள். அவை வானத்தில் நகரும் மேகங்களைப் போன்றவை. இன்று உங்கள் மீது அன்பை பொழியும் அதே மேகம் நாளை ஒரு நொடியில் கருமேகமாக மாறி இடியாய் இறங்கி உங்களை தாக்கலாம். இன்று உங்கள் உயிர் நண்பனாக, உங்கள் நிழலாக இருப்பவர் நாளை உங்கள் பரம எதிரியாக மாற எவ்வளவு நேரமாகும்? அப்படி ஒரு சூழல் வரும்போது, அன்று நீங்கள் அவரிடம் நம்பிக்கையோடு பகிர்ந்த அந்த ரகசியங்கள்தான் நாளை உங்கள் கழுத்தை நெரிக்கும் கயிறுகளாக மாறும். வேட்டைக்கு செல்லும் வேடன் தன் அம்பை எப்போதும் மறைத்து வைத்திருப்பான். ஏரி ஓரத்தில் மீனுக்காக காத்திருக்கும் கொக்கு ஒரு சிலையாக அசையாமல் தவம் இருக்கும். தன் இலக்கை அடையும் வரை அவை எதையும் வெளிப்படுத்தாது. அதுபோலத்தான் வெற்றியை நோக்கிய பயணத்தில் இருக்கும் ஒருவன் தன் ரகசியங்களை ஒரு புதையலைப் போல பூட்டி வைக்க வேண்டும். உங்கள் நிழலுக்கு கூட தெரியக்கூடாத அந்த 4 ரகசியங்கள் என்ன? உங்கள் வாழ்க்கையை ஒரு கோட்டையைப் போல பாதுகாக்கப் போகும் அந்த உண்மைகளை இப்போது விரிவாக பார்ப்போம். ஏன் ரகசியங்களை ஒரு பொக்கிஷமாக பூட்டி வைக்க வேண்டும்? நண்பர்களே, என் ரகசியத்தை நான் யாரிடமாவது சொன்னால் என்ன ஆகிவிடப் போகிறது என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரு காட்டில் வேட்டையாடும் புலி தான் எப்போது பாயப் போகிறோம் என்பதை இலையசையும் சத்தத்தில் கூட காட்டிக் கொடுக்காது. அப்படி தெரிந்தால் அதற்கு அந்த காட்டில் மரியாதையே இருக்காது. அதே போலத்தான் உங்கள் வாழ்க்கையும். உங்கள் ரகசியங்களை நீங்கள் ஏன் வெளியே சொல்லக்கூடாது என்பதற்கு ஆச்சார்யா சாணக்கியர் 3 ஆழமான காரணங்களைச் சொல்கிறார். முதலாவதாக, உங்கள் திட்டங்கள் கசிந்தால் உலகம் அதை தடுக்கும். நீங்கள் ஒரு பெரிய உயரத்திற்கு போகப் போகிறீர்கள் அல்லது ஒரு புதிய தொழிலை தொடங்கப் போகிறீர்கள் என்று யாரிடமாவது சொன்னால், அடுத்த நிமிஷமே அதை தடுக்க ஒரு பெரிய கூட்டம் தானாகவே கிளம்பும். இதெல்லாம் உனக்கு ஒத்து வருமா? ஏற்கனவே இதை செய்தவன் நடுத்தரவுக்கு வந்துட்டான் தெரியுமா என்று உங்கள் காதுகளில் நஞ்சை கலந்து உங்கள் தன்னம்பிக்கையை சிவைப்பார்கள். நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்று தெரியாதவரைதான் எதிரிகளால் உங்களை தடுக்க முடியாது. உங்கள் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும். உங்கள் வெற்றி மட்டும் இடிமுழக்கத்தைப் போல உலகிற்கு தெரியட்டும். இரண்டாவதாக, வெற்றியை பற்றி பேசி அது தோற்றுப்போனால் இந்த உலகம் உங்களை ஏளனமாக சிரிக்கும். நாம் உணர்ச்சி வசப்பட்டு நான் அதை செய்யப் போகிறேன், இதை செய்யப் போகிறேன் என்று பெரிதாக பேசுவோம். ஒருவேளை காலம் கனியாமல் அந்த விஷயம் நடக்காமல் போனால் இந்த சமூகம் உங்களை பார்த்து பரிதாபப்படாது. மாறாக, அன்னைக்கே சொன்னான், இப்போ என்னாச்சு பாரு என்று உங்களை ஒரு கோமாளியாக மாற்றி வேடிக்கை பார்க்கும். அந்த அவமானத்தை தாங்கும் சக்தி பலருக்கு இருப்பதில்லை. அதனால்தான் கையில் வெற்றி வரும் வரை வாயை திறக்கக்கூடாது என்கிறார் சாணக்கியர். மூன்றாவதாக, உங்கள் பலவீனம் மற்றவருக்கு தெரிந்தால் நீங்கள் அவர்களின் கையில் இருக்கும் பொம்மையாக மாறிவிடுவீர்கள். இந்த உலகத்தில் 99% துரோகங்கள் மிக நெருக்கமானவர்கள் மூலமே நடக்கின்றன. அவர்களுக்கு உங்கள் பலவீனங்கள் அத்தனையும் அக்குவேறு ஆணிவேராக தெரியும். நீங்கள் எதற்கு பயப்படுவீர்கள், எதை கேட்டால் உருகிவிடுவீர்கள் என்று தெரிந்திருப்பதால்தான் அவர்களால் உங்களை ஆட்டிப்படைக்க முடிகிறது. உங்கள் பலவீனத்தை ஒருவரிடம் சொல்வது உங்கள் கழுத்தை நெரிக்கும் கயிற்றை அவரிடமே கொடுப்பதற்கு சமம். உங்கள் காயங்களை ஒருபோதும் யாரிடமும் காட்டாதீர்கள்.
இந்த உலகம் அதன் மீது உப்பை தடவத்தான் முயற்சிக்குமே தவிர ஒருபோதும் மருந்து போடாது. நண்பர்களே, சாணக்கியர் வலியுறுத்தும் முதல் ரகசியம் உங்கள் பணப்பையை பற்றியது. உன் கையில் எவ்வளவு பணம் இருக்கிறது என்பதும் உனக்கு எவ்வளவு கடன் இருக்கிறது என்பதும் உனக்கும் உன் கடவுளுக்கும் மட்டுமே தெரிந்த உண்மையாக இருக்கட்டும் என்கிறார் ஆச்சாரியா. இதை ஏன் அவர் இவ்வளவு அழுத்தமாக சொல்கிறார் தெரியுமா? மனித மனம் என்பது லாபத்தை நோக்கி மட்டுமே ஓடும் இயல்புடையது. நீங்கள் கடுமையான பணக்கஷ்டத்தில் இருக்கும்போது அதை யாரிடமாவது சொன்னால் அவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள் என்று மட்டும் கனவு காணாதீர்கள். யதார்த்தமான உலகம் அதற்கு நேர்மாறானது. நீங்கள் ஏழ்மையில் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் உங்களை மதித்த அதே சமூகம் உங்களை ஏளனமாக பார்க்கும். இவனிடம் எதுவுமில்லை என்று தெரிந்தால் அடுத்த நொடியே உங்களை ஒரு பயனற்ற பொருளாக உலகம் கருதிவிடும். உங்கள் கஷ்டத்தை சொல்லும்போது உங்கள் நண்பர்களே கூட மெல்ல விலகிச் செல்ல ஆரம்பிப்பார்கள். எங்கே இவன் நம்மிடம் கடன் கேட்டு விடுவானோ என்ற பயம் அவர்களுக்குள் வந்துவிடும். உங்கள் ஃபோன் கால்களை தவிர்க்கத் தொடங்குவார்கள். உங்களை பார்ப்பதை தவிர்ப்பார்கள். உங்களை ஒரு சுமையாக அவர்கள் நினைக்கத் தொடங்குவார்கள். உறவினர்கள் மத்தியில் நீங்கள் ஒரு எள்ளி நகையாடப்படும் மனிதராக மாறிவிடுவீர்கள். உங்கள் முதுகுக்கு பின்னால் இவன் எப்படி வாழ்ந்தவன் இப்போது இப்படி ஆகிவிட்டானே என்று உங்கள் வீழ்ச்சியை ஒரு சுவாரஸ்யமான கதையாக பேசுவார்கள். பணமில்லாத மனிதனுக்கு சொல்லும் அறிவுரை கூட எவருக்கும் கேட்காது. உங்கள் அறிவு எவ்வளவு கூர்மையாக இருந்தாலும் உங்கள் கையில் காசில்லை என்றால் அதை மதிக்க ஒரு ஆள் இருக்க மாட்டான். இவனுக்கே வழியில்லை, இவன் என்ன நமக்கு சொல்வது என்ற எண்ணம் மற்றவர்களுக்கு வந்துவிடும். அதேபோல உங்களிடம் அளவுக்கு அதிகமாக பணம் இருப்பதையும் யாரிடமும் தம்பட்டம் அடிக்காதீர்கள். உங்களிடம் செல்வம் கொழிக்கிறது என்று தெரிந்தால் தேவையற்ற உறவினர்களும் பொய்யான நண்பர்களும் உங்களை சூழ்ந்து கொள்வார்கள். அவர்கள் உங்கள் குணத்திற்காகவோ அல்லது உங்கள் மீதான அன்பிற்காகவோ வரமாட்டார்கள். அவர்கள் உங்கள் பணத்திற்காக மட்டுமே உங்களை நேசிப்பார்கள். நீங்கள் செலவு செய்யும் வரை உங்களை புகழ்ந்து தள்ளுவார்கள். ஆனால் உங்கள் கையில் இருக்கும் பணம் தீர்ந்த அடுத்த நொடியே அவர்கள் சிறகு முளைத்த பறவைகளைப் போல உங்களை விட்டு பறந்து விடுவார்கள். உங்களை சுற்றியிருக்கும் கூட்டத்தில் எத்தனை பேர் உண்மையானவர்கள் என்பதை தெரிந்து கொள்ள உங்கள் பணத்தை காட்டாமல் இருப்பதே நல்லது. பணக்கஷ்டத்தை உங்கள் மௌனத்தாலும் கடின உழைப்பாலும் மட்டுமே தீர்க்க முயலுங்கள். ஊர் முழுக்க உங்கள் வறுமையை பற்றி பேசுவதால் ₹1 கூட உங்கள் கைக்கு வந்துவிடாது. மாறாக உங்கள் கௌரவம்தான் தெருவில் சந்தி சிரிக்கும். பணப்பையை எப்போதும் மூடி வைத்திருங்கள். உங்கள் வறுமை செலவுகள் ஒரு மர்மமாகவே இருக்கட்டும். அப்போதுதான் இந்த உலகம் உங்களை மரியாதையுடன் பார்க்கும். உங்களுக்கு கடன் இருந்தாலும் அதை உங்கள் நெஞ்சிற்குள் புதைத்து வையுங்கள். உங்கள் பணக்காரத்தனத்தையும் உங்கள் ஆடைகளையும் வைத்து மற்றவர்கள் உங்களை எடை போட அனுமதிக்காதீர்கள். ஒருவன் எவ்வளவு பலமானவன் என்பதை விட அவன் எதை மறைத்து வைத்திருக்கிறான் என்பதுதான் அவனது பலம். உங்கள் பொருளாதார நிலைமையை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்துவது என்பது உங்கள் பலவீனத்தை நீங்களே உலகிற்கு சொல்லிக் கொடுப்பதற்கு சமம். வாய்ப்புகள் எப்போதும் தேடி வருபவர்களிடம் செல்வதில்லை, தகுதியுள்ளவர்களிடம்தான் செல்லும். நீங்கள் பணமில்லாமல் இருக்கிறீர்கள் என்று தெரிந்தால் வரவேண்டிய நல்ல வாய்ப்புகள் கூட உங்களை தட்டி பறிக்கப்படும். இவனுக்கு முதலீடு செய்ய தகுதியில்லை என்று முத்திரை குத்திவிடுவார்கள். அதனால் உங்கள் பண நிலைமையை ஒரு இரகசிய கோட்டையைப் போல பாதுகாப்பதே புத்திசாலித்தனம். மௌனம் என்பது உங்கள் செல்வத்தை பாதுகாக்கும் கவசம். ரகசியம் 2. பலவீனங்கள். ஆறாத வடுக்கள் அரியணையை தடுக்கும். நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையின் பலவீனங்களை மற்றவரிடம் சொல்வது என்பது உங்களை கொல்லத் துடிக்கும் எதிரியின் கையில் கூர்மையான கத்தியை கொடுப்பதற்கு சமம். ஒருவன் தன்னைத்தானே மற்றவர்களிடம் தாழ்த்திக் கொள்வது அவன் தன் கௌரவத்தை சுடுகாட்டில் புதைப்பதற்கு சமம் என்கிறார் ஆச்சாரியா சாணக்கியர். நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது யாரிடமாவது அதை கொட்டித் தீர்த்தால் மனப்பாரம் குறையும் என்று நாம் நினைக்கிறோம். அந்த ஒரு நொடி நிம்மதிக்காக நாம் செய்யும் தவறுதான் நம் வாழ்நாள் முழுவதற்கும் பாரமாக மாறிவிடுகிறது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சந்தித்த தோல்விகள், உங்களை யாராவது கேவலப்படுத்திய சம்பவங்கள் அல்லது உங்களுக்குள் இருக்கும் பயம் என எதையும் யாரிடமும் பகிர்ந்து கொள்ளாதீர்கள். நீங்கள் நம்பிக்கையோடு ஒருவரிடம் உங்கள் பலவீனத்தை சொல்லும்போது அந்த நேரத்தில் அவர் உங்களுக்கு ஆறுதல் சொல்வது போல தோன்றும். உங்கள் தோள் மீது கை போட்டு நான் இருக்கிறேன் என்று அவர் சொல்லும் வார்த்தைகள் உங்களுக்கு மருந்தாகத் தெரியும். ஆனால் அதே மனிதருடன் பின்னாளில் உங்களுக்கு ஒரு சிறு கருத்து வேறுபாடு ஏற்படும்போது அன்று நீங்கள் சொன்ன அதே பலவீனத்தை தான் அவர் உங்களை தாக்க பயன்படுத்துவார். அன்னைக்கே உன்னை அவன் அப்படித்தானே பேசினான், அதற்கு நீ தகுதியானவன்தான் என்று உங்கள் காயத்தின் மீது உப்பை தடவுவார். உலகம் எப்போதும் பலமானவர்களைத்தான் மதிக்கிறது, பலவீனமானவர்களை பார்த்து பரிதாபப்படுமே தவிர ஒருபோதும் சிம்மாசனத்தில் அமர்த்தாது.
உங்கள் மனதிற்குள் இருக்கும் ரகசியமான காயங்கள் உங்களுக்கு பாடமாக இருக்க வேண்டுமே தவிர ஊர் சிரிக்கும் கேலிப் பொருளாக மாறிவிடக்கூடாது. ஒரு மனிதனின் பலவீனம் அவனது எதிரிக்கு தெரிந்தால் அந்த எதிரி நேருக்கு நேர் மோதமாட்டான். அந்த பலவீனத்தை வைத்தே உங்களை மண்டியிட வைப்பான். நீங்கள் எதைக் கண்டு அஞ்சுகிறீர்கள் என்பது மற்றவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்கள் உங்களை ஒரு பொம்மையைப் போல ஆட்டிப் படைப்பார்கள். உங்கள் கண்ணீரை உங்கள் தலையணைக்கு மட்டுமே தெரியப்படுத்துங்கள். உங்கள் சிரிப்பை மட்டும் உலகிற்கு தெரியப்படுத்துங்கள். நீங்கள் எவ்வளவு காயப்பட்டிருக்கிறீர்கள் என்பது வெளியே தெரியாதவரைதான் உங்களை ஒரு மர்வமான மனிதனாக இந்த உலகம் பார்க்கும். எவரை ஒருவனால் எடை போட முடியவில்லையோ அவரிடம்தான் இந்த உலகம் எச்சரிக்கையாகவும் மரியாதையாகவும் நடந்து கொள்ளும். உங்கள் பலவீனங்களை வெளியே சொல்லாதவன் ஒரு கோட்டையை போன்றவன். அதன் கதவுகள் எங்கே இருக்கிறது என்று தெரியாதவரை எதிரியால் உள்ளே நுழைய முடியாது. பல நேரங்களில் நாம் உணர்ச்சி வசப்பட்டு என் நிலைமை இப்படியாகிவிட்டதே என்று புலம்புவோம். அப்படி புலம்புவதால் உங்கள் கஷ்டம் தீரப்போவதில்லை. மாறாக உங்களை சுற்றியிருப்பவர்கள் உங்களை மதிக்க குறைப்பார்கள். உங்கள் தோல்விகளை மௌனமாக சுமந்து செல்லுங்கள். உங்கள் வெற்றியை மட்டும் உரக்கச் சொல்லுங்கள். காயப்பட்ட புலிதான் காட்டில் மிகவும் ஆபத்தானது. ஏனென்றால் அது தன் காயத்தை வெளியே காட்டாமல் பதுங்கியிருக்கும். நீங்களும் உங்கள் பலவீனங்களை உங்களுக்குள்ளேயே புதைத்து வையுங்கள். உங்களை அவமானப்படுத்தியவர்களுக்கு நீங்கள் தரும் ஆகச் சிறந்த பதில் உங்கள் வளர்ச்சிதானே தவிர உங்கள் கண்ணீர் அல்ல. மற்றவர்கள் உங்கள் மீது எரியும் கற்களை வைத்து உங்கள் வெற்றிக் கோட்டையை கட்டுங்கள். உங்கள் பலவீனத்தை மறைக்கும்போது நீங்கள் ஒரு ஆளுமையாக உருவெடுக்கிறீர்கள். மௌனம் என்பது வெறும் அமைதி அல்ல, அது உங்கள் பலத்தை பாதுகாக்கும் ஒரு கவசம். உங்களை யாரும் வீழ்த்த முடியாத அளவிற்கு உங்கள் ரகசியங்களை பாதுகாப்பாக வைத்திருங்கள். உங்கள் பலவீனம் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ரகசியமாக இருக்கும் வரை நீங்கள் எதற்கும் அஞ்சத் தேவையில்லை. ரகசியம் 3. குடும்பச் சண்டை. வாசற்படியை தாண்டாத ரகசியம். நண்பர்களே, ஒரு வீட்டின் பலம் அதன் சுவர்களில் இல்லை, அந்த வீட்டிற்குள் வாழும் மனிதர்கள் காக்கும் மௌனத்தில்தான் இருக்கிறது. தன் வீட்டு ரகசியங்களை வீதிக்கு கொண்டு வருபவன் தன் கையாலேயே தன் கௌரவத்தை சிதைத்துக் கொள்கிறான் என்கிறார் மகா அறிஞர் சாணக்கியர். ஒரு வீட்டிற்குள் 1000 பிரச்சனைகள் இருக்கலாம். கணவன் மனைவிக்குள் வாக்குவாதங்கள் வரலாம். அண்ணன் தம்பிக்குள் கருத்து வேறுபாடுகள் தோன்றலாம். ஆனால் அவை அனைத்தும் அந்த வீட்டின் வாசல் படியை தாண்டி வெளியே செல்லவே கூடாது. உங்கள் வீட்டு வாசல் கதவு எதற்காக இருக்கிறது தெரியுமா? உள்ளே நடக்கும் விஷயங்கள் வெளியே தெரியக்கூடாது என்பதற்காகத்தான். உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் குறைகளை நீங்கள் மற்றவரிடம் சொல்லும்போது நீங்கள் உங்களை அறியாமலேயே உங்கள் வேரையே அறுத்துக் கொள்கிறீர்கள். நீங்கள் உங்கள் மனைவியை பற்றியோ அல்லது உங்கள் கணவரை பற்றியோ உங்கள் நண்பரிடம் குறையாக சொல்லும்போது கேட்கும் அந்த நண்பருக்கு அது ஒரு சுவாரஸ்யமான கதையாகத்தான் இருக்கும். அந்த ஒரு நொடி நிம்மதிக்காக நீங்கள் சொல்லும் ரகசியம் அடுத்த சில மணி நேரங்களில் ஊர் முழுக்க திரித்துச் சொல்லப்படும். அவங்க வீட்டுல இப்படித்தான் நடக்குதாம் என்று ஊர் மக்கள் உங்கள் வீட்டை பார்த்து எள்ளி நகையாடுவார்கள். ஒரு மனிதனின் உண்மையான கௌரவம் அவனது இல்லறத்தை பாதுகாப்பதில்தான் இருக்கிறது. உங்கள் வீட்டின் பலவீனம் வெளியே தெரிந்தால் வெளியாட்கள் உங்கள் குடும்ப விஷயத்தில் தலையிட ஆரம்பிப்பார்கள். அவர்கள் உதவி செய்வது போல நடித்து உங்கள் குடும்பத்திற்குள் இன்னும் பெரிய பிரிவினையை உண்டாக்குவார்கள். குப்பையை வீட்டிற்குள் வைத்தால் நாற்றமெடுக்கும் என்று வெளியே கொட்டுவோம். ஆனால் குடும்ப ரகசியங்கள் குப்பை அல்ல, அவை உங்கள் கௌரவம். அதை வெளியே கொட்டினால் உங்கள் நிம்மதிதான் போகும். சாணக்கியர் சொல்கிறார், வீட்டு ரகசியங்கள் வெளியே தெரிந்தால் அந்த வீட்டின் நிம்மதி மட்டும் போகாது, அந்த வீட்டின் வலிமையே அழிந்துவிடும். ஒரு மனிதனை வீழ்த்த அவனது எதிரிக்கு தேவைப்படும் முதல் ஆயுதம் அந்த மனிதனின் குடும்பத்தில் இருக்கும் ஓட்டைகள்தான். உங்கள் குடும்ப பிரச்சனைகளை சந்தியில் பேசுவது உங்கள் வீட்டின் சாவியை உங்களுக்கே தெரியாத ஒரு அந்நியனிடம் கொடுப்பதற்குச் சமம். உங்கள் வீட்டிற்குள் நடக்கும் எதையும் வாசலை தாண்டிச் செல்ல அனுமதிக்காதீர்கள். உங்கள் கவலைகளை யாரிடமாவது கொட்டி தீர்க்க வேண்டும் என்று உங்கள் மனம் துடித்தால் ஒரு தனிமையான இடத்திற்குச் சென்று இறைவனிடம் முறையிடுங்கள் அல்லது இயற்கையிடம் பேசுங்கள். ஆனால் ஒரு மனிதனின் காதுகளில் உங்கள் குடும்ப ரகசியத்தை சிந்திவிடாதீர்கள். மௌனம் என்பது ஒரு கவசம். உங்கள் குடும்பத்தின் குறைகளை நீங்கள் மறைக்கும்போது உங்கள் குடும்பம் ஒரு கட்டுக்கோப்பான கோட்டையாக மற்றவர்களின் கண்ணுக்கு தெரியும். ஒரு வீட்டின் நிம்மதி என்பது ரகசியங்களை காப்பதில்தான் இருக்கிறது. மற்றவர்கள் உங்கள் குடும்பத்தை பற்றி எடை போட இடம் கொடுக்காதீர்கள். வீதிக்கு வரும் ரகசியங்கள் என்றுமே உங்களுக்கு பெருமை சேர்க்காது. அவை உங்கள் கௌரவத்திற்கு வைக்கும் கொள்ளி. உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் குறைகள் இருந்தால் அதை அந்த 4 சுவருக்குள்ளேயே பேசி தீர்த்து கொள்ளுங்கள்.
நீங்கள் மற்றவர்களிடம் உங்கள் குடும்பத்தை பற்றி பேசுவது உங்கள் சொந்த வீட்டிற்கு நீங்களே தீ வைப்பதற்குச் சமம். உங்கள் குடும்பம் உங்கள் பலமாக இருக்க வேண்டுமே தவிர மற்றவர்களுக்கு கேலிப் பொருளாகிவிடக்கூடாது. எனவே உங்கள் வீட்டு ரகசியங்களை ஒரு புனிதமான புதையலைப் போல பாதுகாப்பதே உண்மையான புத்திசாலித்தனம். 4. எதிர்கால திட்டங்கள். நண்பர்களே, உங்கள் மனதில் ஒரு பெரிய கனவு இருக்கிறதா? அதை செய்து முடிக்கும் வரை உங்கள் வாயை திறந்து யாரிடமும் சொல்லாதீர்கள். ஒரு அரசன் தன் அடுத்த நகர்வை அறிவிக்கக்கூடாது, அதை நிகழ்த்தி காட்ட வேண்டும் என்கிறார் சாணக்கியர். பொதுவாக நமக்கு ஒரு பெரிய இலக்கு இருந்தால் அதை மற்றவரிடம் சொல்லி பாராட்டுகளை பெற வேண்டும் என்று தோன்றும். ஆனால் உங்கள் திட்டங்களை நீங்கள் முன்கூட்டியே சொல்லும்போது அதன் வெற்றி விகிதம் பாதியாக குறைந்துவிடும். அறிவியல் ரீதியாகவே உங்கள் இலக்கை சொல்லும்போது அதை அடைந்துவிட்டது போன்ற ஒரு போலியான திருப்தி உங்கள் மூளைக்கு கிடைத்துவிடும். இதனால் அந்த இலக்கை நோக்கி ஓடுவதற்கான உத்வேகம் உங்களை அறியாமலேயே குறைந்துவிடும். அது மட்டுமல்ல, உங்கள் திட்டத்தை கேட்கும் எல்லோரும் உங்கள் நலம் விரும்பிகள் அல்ல. பொறாமை கொண்டவர்கள் உங்கள் மன உறுதியை குலைக்கும் விதமாக பேசுவார்கள். இதெல்லாம் உன்னால் முடியுமா என்று எதிர்மறை கேள்விகளை உங்கள் முன் வீசுவார்கள். உங்கள் வேகத்தை தடுத்து நிறுத்த பல தடைகளை அவர்கள் உருவாக்குவார்கள். ஒரு விதையை மண்ணுக்குள் ரகசியமாக புதைத்து வைத்தால்தான் அது மரமாக வளரும். அதுபோலத்தான் உங்கள் திட்டங்களும் ரகசியமாக இருக்கும் வரைதான் பாதுகாப்பானது. நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் என்பதை உலகம் செயலில் பார்க்கட்டும், பேச்சில் கேட்கக்கூடாது. உங்கள் உழைப்பு மௌனமாக இருக்கட்டும். உங்கள் வெற்றி மட்டும் இடி முழக்கத்தைப் போல உலகிற்கு தெரியட்டும். உங்க ரகசியம் உங்ககிட்ட இருக்கிற வரைக்கும் நீங்க அதுக்கு எஜமான். அது வெளியே வந்தா நீங்க அதுக்கு அடிமை. உங்க வாழ்க்கைய ஒரு வெற்றியாளனா வாழப் போறீங்களா இல்ல அடிமையா வாழப் போறீங்களான்னு உங்க மௌனம் தான் தீர்மானிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு தெளிவை தந்திருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.